أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر له ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي كلامه القديم وفي القرآنه العظيم وفي الفرقانه المجيد. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்தினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. வணங்குவதற்கு சிரசையும், வாழ்த்துவதற்கு நாவையும், சிந்திப்பதற்கு திறனையும், செயல்படுவதற்கு உடலையும் வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அன்பான அல்லாஹ்வினடியார்களே, இந்த நேரத்தில் உங்களுக்காக வேண்டி எடுத்துச் சொல்லுகின்ற அந்த தலைப்பு இஸ்லாமும் அதன் காட்டும் நாகரீகங்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக சில செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹ்வினிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே முழுமை பெற்ற ஒரு மார்க்கம். இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் இப்படியான இந்த மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய போதனைகள், அறிவுரைகள் அனைத்தும் உலக மனிதர்களுக்கு தேவையுடையதாக, பயனுடையதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. எவர்களாலும் எதிர்க்க முடியாத சட்டதிட்டங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் உடைய மார்க்கம். அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் சட்டதிட்டங்களும் உடைய இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டலும் நாகரிகங்களும் நாம் நன்றாக தெரிவதோடு அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றாக இன்று இந்த நாகரிகங்களை பற்றி எடுத்துச் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நாகரிகம் சலாம். சலாம் சொல்லுதல், சலாத்தை பரத்துதல். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நாகரிகம், இஸ்லாம் காட்டக்கூடிய நாகரிகம். உலகத்தில் இது ஈக்குவலான ஒரு நாகரிகத்தை எந்த மார்க்கத்திலே படித்து தர முடியாத ஒரு கொள்கை இந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த சலாம் ஒரு துக்கமான வீட்டிலே போய் கூட சலாம் சொல்வதற்கு அதற்கு ஏற்ற இடமாக, சூழ்நிலையாக இருக்கிறது. அதே போன்று சந்தோஷம் நிலவக்கூடிய இடங்களிலேயும் நாம் சலாம் சொல்லலாம். ஒரு மனிதன் லாபகரமாக இருக்கக்கூடிய நேரத்திலேயும் நாம் சலாம் சொல்லலாம். நஷ்டப்பட்டு அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த சலாமை உபயோகிக்கலாம். எல்லா காலங்களிலேயும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? இரவிலேயும் சொல்லலாம், பகலிலேயும் சொல்லலாம், எல்லா நேரங்களிலேயும் எந்த விதமான முரண்பாடுங்கிறது வராது. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக, எதிராக மற்றையவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஆங்கிலேயர்களும் சரி, தமிழர்களும் சரி, மற்றைய மொழிக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் எல்லா நேரங்களிலும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் வீட்டில் ஒரு இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு அங்கே போய் அவன் விசாரிக்க செல்கிற பொழுது குட் மார்னிங் என்று சொல்ல முடியுமா? முடியாது. மார்னிங், இதனுடைய காலை நேரம் நல்லதாயிருச்சு அப்படி அவனுடைய காலையில் இறந்து போய் மையத்தை வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் நல்லதாயிருச்சுங்கிறது சொன்னால் அது கேலி கூத்தான வார்த்தையாக இருக்கும், பிரச்சனை வரும். அதே போன்று
ஒரு மனிதனுக்கு நஷ்டப்பட்டு கொண்டிருக்க பொழுது அங்க போய் குட் ஈவினிங் சொல்ல முடியுமா, குட் ஆஃப்டர்நூன் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அஸ்ஸலாமு அலைங்கிற வார்த்தையை எல்லா வீட்லையும் சொல்லலாம். மௌத்தான வீட்லையும் அஸ்ஸலாமு அலைன்னு சொல்லலாம், மகிழ்ச்சியான வீட்லையும் சொல்லலாம், இரவிலையும் சொல்லலாம், பகலையும் சொல்லலாம். ஒரே வார்த்தை. இது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அழகிய ஒரு நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? வைதா ஹுய்யித்தும் பித்தஹிய்யத், ஒரு காணிக்கையை நீங்கள் சொல்வதாக இருந்தால் உடனே என்ன சொல்ல கேட்டீங்கன்னா ஃபஹய்யூ பிஅஹ்ஸனி மின்ஹா, அதை விட அழகான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு பதிலாக சொல்லுகிற பொழுது, அல்லது ஒரு துவா அதை போன்றுள்ள வார்த்தையா நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம், சாந்தி சமாதானம் உண்டாக, ரஹமத்துல்லா அல்லாஹ்வுடைய ரஹமத்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றது. வார்த்தையை அழகான வார்த்தைகளை அதிகப்படுத்தி அவர்களுக்கு பதில் கொடுக்கிறது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். அப்படி கேட்டீங்கன்னா அழகான வார்த்தையை சொல்லுங்க, இல்லைன்னா வலைக்கும் சலாம் அப்படிங்கிற பாட்டிங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன உடனே 10 என்று சொன்னார்கள், ரஹமத்துல்லா 10, பரக்காத்துக்கு 10, 30 நன்மை ஒவ்வொன்றுக்கும் கிடைத்து விடுகிறது அப்படிங்கிற ஹதீஸ். அப்போ நம்ம அழகான வார்த்தையிலே நம்ம என்ன செய்யணும்? மக்களிடத்திலே நாம் கலந்துரையாடுதல், பரிமாறுதல், பேசுதல் இப்படியான முறையில் அமைத்துக்க வேண்டும் என்பதை தெரிகிறது. அடுத்த ஒரு நாகரிகம் என்னண்டா, பிறர் வீட்டில் நுழையும் அனுமதி தேவை. அனுமதி இல்லாம எந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது. அது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இந்த நாகரிகத்தை நம்ம சமுதாயத்தில் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத கைர புயூதிக்கும், உங்கள் வீடு அல்லாத மற்ற வீடுகளுக்கு நுழைய வேண்டாம், ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு, நீங்கள் அவருடைய உத்தரவு வாங்கும் வரை, அவருக்கு சலாத்துக்கு பதில் வர வரை அங்க என்ன செய்யணும்? உள்ள போகக்கூடாது. சலாத்துக்கு பதில் வரலையா உடனே திரும்பி விடுங்கள் அப்படின்னு மார்க்கம் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறது இஸ்லாம். அதே போன்று ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்க வீட்டுக்கு போனா உங்களுக்கு சலாம் சொல்லி பழகும். நம்மளுக்கு நம்ம சலாம் சொல்லணும். இப்ப நம்மளே நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமா நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் நம்மளுக்கு சலாம் சொல்லிட்டு என்ன செய்யணும்? அங்க அவங்களுக்கு சலாம் சொல்லணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்த ஒரு நாகரிகம் என்னவென்றால், உதவியை சொல்லி காட்டக்கூடிய ஒரு புத்தி, ஒரு குணம் அதிகமானவர்களிடத்துல, ஆண்களிடத்துல, அதை விட அதிக பெண்களிடத்திலையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நல்ல நாகரிகத்துக்கு அடையாளம் அல்ல, நல்ல நாகரிகம் அல்ல. இதை எதிர்த்தே குர்ஆனுடைய வசனம் நிறைய வந்திருக்கு. ஆக ஒரு ஆளுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்ய போனா அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, செய்து விட்டு விட வேணும். அதற்குரிய கூலி அல்லாஹ் நமக்கு தருவான். எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ் தரலாம். நீங்க சொல்லி காட்டின்னு வச்சுங்களேன், என்ன செய்யும்? நன்மை அதோடு நின்று நன்மை கிடைக்காது. நன்மை என்ன செய்யறோம்? வீணாயிரும். அப்ப நன்மையை வீணாக்கக்கூடிய செயல் எது? ஒரு காரியத்தை, ஒரு உதவியை நம்ம செஞ்சிட்டோம்டா அதை போட்டு வெளியில போய் அதை சொல்லி அதை அசிங்கப்படுத்தி அவர் நோவினைப்படுத்துறது அது ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ், கவுலும் மஅரூஃப், நல்ல வார்த்தையை சொல்லணும். வ மக்ஃபிரத்துன், மக்ஃபிரானா மன்னிப்பு, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை, அந்த மாதிரி உள்ள நல்ல வார்த்தையை சொல்லுவது என்பது ஹைரும் மின் சதகத்தின் தத்துபவாகதா, நீங்கள் சதக்கா கொடுத்து அதை நோவினைப்படுத்துவதை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனம் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா, உங்களுடைய சதக்காக்களை, தான தர்மங்களை நீங்கள் கொடுத்து அதை சொல்லி காட்டுவதை கொண்டு, நோவினைப்படுத்துவதை கொண்டும் உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். சொல்லிட்டு 2 உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். என்ன உதாரணம்? ஒரு மனிதர் உதவி செய்கிறார். எதற்காக வேண்டி? மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி உதவி செய்கிறார். அந்த உதாரணத்தை அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? ஒரு தோட்டத்தில் பெய்யக்கூடிய மழையை போன்று அப்படிங்கிறான். இப்போ தோட்டத்தில் மழை பெஞ்சா இப்படி இருக்கும், அங்கு உள்ள தாவர வர்க்கங்கள், அங்குள்ள பூக்கள், பழங்கள் அனைத்தும் செழித்தோங்க வளர ஆரம்பிக்கும். அதே போன்று உங்களுடைய தர்ம காரியங்கள் அல்லாஹ் வளர்க்கிறான் அப்படிங்க குர்ஆன்ல வரக்கூடியது. ஆனால் ஒரு மனிதன் தர்மத்தை கொடுத்துட்டு அதை பிறரிடத்துல அதை சொல்லி காட்டுறான்னு வச்சுக்கோங்க, சொல்லி காட்ட அசிங்கப்படுத்தினால் அந்த சதக்கா பொருள் கெட்டு விடுகிறது, நோவினியை அவன் தந்து விட்டான்.
இதற்கு என்ன உதாரணம்? வழுக்கை பாறை இருக்கு பாருங்க, வழுது வழுக்கிட்டு வரும், அதுல சில மண்ணு ஒட்டி கிடக்கு, அதுல ஒரு பெரிய ஒரு மழை பெய்யுது, என்ன ஆகும்? அந்த மண்ணு நிக்குமா? அந்த மண்ணு ஓடி போறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களுடைய நன்மைகள் போயிரும் அப்படிங்கிறான் அல்லாஹ். எப்படி உதாரணம் பாருங்க, குர்ஆன்ல சொல்லக்கூடிய அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானில் நமக்கு படித்து தருகிறான். ஆக சொல்லி காட்டுவதுங்கிறது நாகரிகமான செயல் அல்ல என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அடுத்து, பிறரிடத்துல நல்ல முறையில் நம்ம நடந்துக்கிறோம். பிறரிடத்துல நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கணும்? நல்ல முறையில் நடக்கணும். அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 44:36 சொல்லி காட்டுறான். எடுத்து பாருங்க. அல்லாஹ்வே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணை வைக்காதீர்கள், தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினருக்கும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளியாய் இருப்போருக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களிடமுள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையவராக வீண் பெருமை உடையவராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்றான். பெற்றோர்கள், அதே போன்று உறவினர்கள், எத்தீம்கள், மிஸ்கீன்கள், வழிபோக்கர்கள், அதே போன்று அண்டை அயலர்கள், இப்படிப்பட்டவர்கள் இடத்துலாம் நீ என்ன செய்யணும்? பரிவாக, அன்பாக, பாசமாக நடக்கணும். அதற்கு முந்தைய அல்லாஹ்வை வணங்கணும், இணை வைக்கக்கூடாது. இப்படிங்கிற செய்தியெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அப்ப பிறரிடத்துல நடக்கும் தன்மை இருக்கு பாருங்க, அது எப்படி நடக்கணுங்கிறது அல்லாஹ் நமக்கு படித்து கொடுக்கிறான். அதை நம்ம என்ன செய்யணும்? கேட்டு விட்டு அதை நினைச்சு நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். இது சூரத்து நிசா 36 அல்லாஹ் சொல்லி கிடக்கிற விஷயம். அடுத்ததாக, ஒரு மனிதருக்கு அழகான ஒரு கண்ணியமான பேர் வைக்கும் போது அந்த பேரை கொண்டு தானே அழைக்கணும், பட்ட பேரை கொண்டு அழைக்க கூடாது பாருங்க. பட்ட பேரை கொண்டு அழைப்பது என்பது நம்முடைய ஈமானை பறி போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? வலா தனாபசு பில் அல்காப், நீங்கள் பட்ட பெயரை கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். பேசல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், ஈமானுக்கு பின்னால பேசல் இஸ், உங்களுடைய பெயர் கெட்டுவிட்டது ஈமானுக்கு பின்னால் அப்படின்னு சொல்றான். இந்த இதுக்கு பின்னால் என்ன செய்யணும்? பட்ட பெயரை கொண்டு அழைத்து நோவினைப்படுத்தினால் வமல்லம் யதுப் உலாயிகஹுமுல் ஸாலிமூன், அதற்கு பின்னால் ஒரு தௌபாவில் ஈடுபட வேண்டும். அப்படி தௌபா செய்யலண்டா அவர்கள் அநியாயக்காரர் என்பதாக அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? பட்ட பேர்ல 2 விதம் இருக்குது. கண்ணியமான பேர் இருக்கு, கண்ணியம் இல்லாத பேர் இருக்கு. கண்ணியமான பேரு உமர் கத்தாவுக்கு ஃபாரூக் என்று பட்ட பேரு, அபூபக்கருக்கு சித்திக் என்கிற பட்ட உண்மையாளர் அப்படின்ட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக் அமீன் அப்படின்னு பட்ட பேர்லாம் இருக்கு. இப்படி கண்ணியமான பேர்கள் வச்சா அது குற்றம் கிடையாது, அது அவர் விரும்பக்கூடியவர். அந்த கண்ணியத்தை அவருக்கு நம்ம கொடுக்கிறோம்னு அர்த்தம், இது பிரச்சனை இல்லை. மாற்றமாக அவருடைய குலத்தையோ அவருடைய தொழிலை எடுத்து சில பட்ட பெயர்கள் வைக்கிறது, அல்லது ஒரு கட்டை நட்டை குட்டைங்கிற மாதிரி உள்ள பார்க்கப்பட்ட பேர் வைக்கிறது, கலந்தர மஸ்தா, மண்டல மஸ்தா, பொட்டுக்கல மஸ்தா, ஏதாவது ஒரு கேட்பதற்கே வெட்கைக்காடான பெயர்களை கொண்டு அழைக்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு நாகரிகமான செயல் அல்ல என்பது இஸ்லாம் கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவர் மனைவிமார்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க குட்டையா இருப்பாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தியை பார்த்துட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த குட்டையான அந்த அம்மா வர்றாங்க அப்படின்னு வார்த்தையை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், நீ சற்று முன்னால் சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த கடலிலே போட்டு கலக்கினால் நாற்றமடித்து விடும் என்ற அப்படியான வார்த்தையை நீ சொன்னாய் அப்படின்னா. அப்ப என்ன செய்ய, பிறர் வெறுக்கக்கூடிய அந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. அதே போன்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவங்க ஹபசா தேசத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், கருப்பு நிறத்து ஹபசியை சேர்ந்தவர்கள், அருவருப்பான ஒரு நிறம், அதை யாரும் விரும்ப முடியாத நிறம், அப்படிப்பட்ட ஒரு நிறத்துடையவங்க தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. அவர்களை பார்த்து எப்ப இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஒரு கோபத்துல பேசிய போது எப்ன சௌதா அப்படின்றாங்க, கருப்பு நிறத்து அடிமையேன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இவர் கருப்பு நிறத்துடையவர் தான், அது எந்த விதமான பொய் கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் இப்படி ஒரு வார்த்தை அவரால் கேட்டு சீரணிக்க முடியல. உடனே அந்த ரிப்போர்ட்டை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் இந்த வார்த்தையை சொல்றாங்க, இந்த மாதிரி பிலால் என்னை அழைத்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னு. உடனே பிலாலை அழைக்கிறார்கள்.
விழா யாருக்கு அழைக்கிறாங்க? அபூதர் கிஃபாரி அழைக்கிறாங்க. அபூதர் கிஃபாரி அழைச்சி இந்த மாதிரி வார்த்தையை சொன்னையான்னு கேட்கிறாங்க. ஆம் என்று சொன்னவள் இன்னக ஃபீ இம்ராக்குன் ஃபில் ஜாஹிலியா, இன்னும் அறியாமை காலத்தினுடைய அந்த பழக்க உன்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருக்கு அந்த வார்த்தை இருக்கு பாரு, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மனதிலே பதிஞ்சிருச்சு, ஆழமாக அது பதிஞ்சிச்சு. அவரால் ஒன்றும் செய்ய முடியல. உடனே என்ன செய்கிறார்? பிலாலை தேடி ஓடுகிறார். பிலாலை தேடி ஓடி அங்கு பிலாலை கண்டு கீழே படுத்துக்கொண்டு, யா பிலால், உங்களுடைய பாதத்தை என்னுடைய முகத்திலே வைத்து நீங்கள் அமுக்குங்கள் அப்படிங்கிறார். நான் அப்படியான ஒரு பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு. பிலால் அப்படி செய்வாங்களா? எழுந்திருந்து கட்டி அணைத்து, நீங்கள் வேற நான் வேற, நம்ம சகோதரர்கள், அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். அதுதான் சஹாபா பெருமக்களுடைய பண்பு. அல்லாஹ்விடத்திலேயும் தூதரிடத்திலேயும் அந்த வசனமும் இறங்கிவிட்டது என்றால் அதுக்கு உடனே கட்டுப்பட்டு தன் வாழ்க்கையிலே அதை கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற செய்தி இதில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பட்டப்பேர் சொல்றது அவ்வளவு மோசமான ஒன்று, அது சரியான நாகரிகமற்ற ஒன்று என்பதை நாம் நினைவு கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரிகளே. அதே போன்று இக்ரிமா என்பவர், அவர் சஹாபி, அவரை என்ன செய்யறாங்க? அபூஜஹலுடைய மகனா இருப்பார். அபூஜஹலுடைய மகனை சொல்லி வர சொல்றது அவருக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வசனத்தை இறக்குறான். லா யஸ்ஹரு கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். வலா நிசாஉ மின் நிசா, லா யஸ்ஹரு கௌமுங்கும் போதே அதிலே ஆணு பெண்ணு சேர்ந்துட்டாங்க பொதுவா. ஆனா திருப்பி குறிப்பா சொல்றா பெண்களுக்கு, பெண்கள் இன்னொரு பெண்களை நீங்கள் பரிகசிக்க வேண்டாம் அப்படி. காரணம் என்ன? அசா யகூனு கைரம் மின்ஹும், நீங்கள் யாரை பரிகசிக்கிறீர்களோ அவர்களை விட உங்களை விட அவர்கள் நல்லவர்களா இருக்கக்கூடும். அது உங்களுக்கு தெரியாது. ஒழுக்கத்தில் நல்லவர்களா இருக்கலாம், தூய்மையில் நல்லவராக இருக்கலாம், நீதத்தில் நல்லவராக இருக்கலாம், இறையச்சத்தில் நல்லவராக இருக்கலாம். ஆனால் அவரை நீங்கள் பரிகசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கலாம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை செய்யாதீர்கள் என்று ஒரு வசனத்தில் எல்லாம் இறக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நாகரிகமான செயல் என்பதை தெரிந்து அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யாசிப்போரை விரட்டக்கூடாது. அவ தன்னுடைய சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு தெருவில் இறங்கி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிலைமை என்னங்கிறது நமக்கு புரியும். அவ்வளவு மோசமான நிலையில உடனே விரட்டுறது, இங்கே போ அங்கே போ இங்கே போ, அது தேவை கிடையாது. அம்ம சாயில பலா தன்ஹர், நீங்கள் யார் யாசிக்கிறார்களோ அவர்களை விரட்ட வேண்டாம். பம்மாவி நியாமத்தை ரொப்பிக்க பத்திஸ், உங்களுடைய நியாமத்துக்கள் எது இருக்கோ அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு அறிவிச்சிருங்க. நல்ல வார்த்தையை சொல்லிருங்க, அழகான கண்ணியமான வார்த்தை சொல்லிட்டு அனுப்புங்க. அது விரட்டக்கூடிய செயலில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்றான் அல்லாஹ். அதே ஒரு பம்மல் எத்தீம பலா தக்குகர், நீங்கள் எத்தீம்களை விரட்டாதீர்கள். எத்தீம்களுக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இஸ்லாம் கொடுத்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எத்தீமோடு நீங்கள் சேர்ந்து இணைந்து வாழ்ந்தால் என்னோடு 2 விரலை காட்டாங்க, சொர்க்கத்தில் என்னோடு சேர்ந்து இருப்பீங்க அப்படின்னு. யாரெல்லாம் எத்தீமுடைய பொருளை அவர்கள் சாப்பிட நினைக்கிறார்களோ இன்னமா யாக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அவர்களுடைய வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார் அப்படிங்கிறார். அப்ப எத்தீம் விஷயம் நம்ம எத்தீமையும் ஆதரிக்கணும், யாசகம் கேட்கக்கூடிய விரட்டக்கூடாது அப்படிங்கிற செய்தியை, அது நல்ல பழக்கம் அல்ல, நாகரிகம் அல்ல அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே போன்று ஒரு மனிதரை டபுள் மீனிங் சொல்லி குத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம டபுள் மீனிங்கில் பேசுறது, குத்தி பேசுறது, மற்றவங்களை நோவினைப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே இருந்தது. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் யாரு? இப்ராஹிம் என்பவர் இறந்து போயிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம், ஆண் சந்ததி இறந்து போயிட்டாங்க. அப்ப அடுத்து அடுத்த தூதராக வருவாங்களோ அல்ல அடுத்த தலைமையில வருவாங்களோ அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைப்பு இருக்கும். அப்ப எதிரிகளுக்கு குஃபார்களுக்கு என்ன சந்தோஷம்? ஆண் சந்ததி இறந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப வேற இருந்தவராக ஆகிவிடுகிறார், இவர் ஆண் சந்ததி அற்றவராக ஆகிவிடுகிறார், சந்ததி இனிமே இல்லை அவருக்கு அப்படின்னு ஒரு கேலியா குத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பின் அவ உக்குபத்து ஈத்துங்கிறான் நினைக்கிறேன், அவர் தான் அதிகமா பேசுறது ரசூலுல்லாஹை பத்தி. உடனே அல்லாஹ் அந்த வசனத்தை கேட்கிறான், இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். யார் சிவர் இருந்தவர், எவன் உன்னை குத்தி பேசினானோ அவனா யார் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இடத்தை வன்மையாக கண்டிச்சு அவன் தான் வேற இருந்தவன். இதுவரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் அவர்களை பேர் சொல்லி அவர்களுடைய கண்ணியம் வளர்ந்து கொண்டு வருகிறதா, இப்னு முய்த்துடைய கண்ணியம் வளர்ந்து கொண்டு வருகிறதா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வசனத்தில் கேட்கிறான். அவ குத்தி பேசுவது சரியான ஒரு பழக்கம் அல்ல.
பிறரை நோவினைப்படுத்துறது. இது யாருடைய பழக்கமாக இருந்து உமையத்துவல் ஹலப் என்று சொல்லக்கூடியவன் யாரு? பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய எஜமானன். அவனுக்கு இந்த பழக்கம் என்னண்டா, அதிகமாக பிறரை குத்தி பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, வேதனைப்படுத்துறதெல்லாம் அந்த பழக்கத்துக்குரியவனாக இருந்தான். அல்லாஹ்வின் தூதரை அப்படி பேசினான். அவர்களால் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு போகிற பொழுதுதான் அடுத்த வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, எவன் குத்தி பேசினானோ அவன் நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த வசனத்தை இறக்கியிருக்கான். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு கண்டிக்கத்தக்கதா இருக்கு. அது நோன்பு காலத்துல நம்ம அறியாம எவ்வளவு விஷயங்கள்லாம் பேசிடுறோம். நாவை பாதுகாக்கலன்னா நோன்புடைய நன்மைகள் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். நோன்பை பாதுகாக்கணும், முக்கியம் நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நாவு அவ்வளவு முக்கியமான ஒன்று. இந்த நாவை கொண்டு சொர்க்கத்திற்கும் செல்லலாம், இந்த நாவின் மூலமாக நரகத்திற்கும் இழுத்து சென்று விடும். மிக பாதுகாப்பா இருக்கணும். போதனைகள், அறிவுரைகள், நபிமொழிகள், தேவையான இஸ்லாமிய அனைத்து செய்திகள் நாவல தான் வருது. அதே போன்று பொய்யும் புரட்டும், குப்பைக்கு போகக்கூடிய உதவாத அனைத்தும் நாவல தான் வருது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் யல்மனு பைனல் லஹ்யை பைன பக்தை, யார் தன் ரெண்டு தலவாய் படுக்க இருக்கக்கூடிய நாவையும் ரெண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அல்லுமன் லகுல் ஜன்னா, சொர்க்கத்தை கூட அவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கூட ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவாங்க, மன்கான யஅமிரு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பினார்களோ ஃபல்யகுல் கைரா, நல்லதை சொல்லட்டும். நல்லது சொல்வதற்கு உங்களுக்கு வேற செய்தியே இல்லையா? ஃபல்யஸ்குத், அவர் என்ன செய்யணும்? யஸ்முத், வாய் பொத்தி இருக்கட்டும், பேச வேண்டாம். நல்லது மட்டும் பேசுறதா பேசுங்க. தீயதை பேசுவதா இருந்தால் உங்களுக்கு என்ன பட்டோலியில் ஏற ஆரம்பிச்சிடும். அதை எல்லாம் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் காற்றிலே கறந்து போய் விடுகிறது அப்படி நினைக்கிறீங்க. மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ரெண்டு பக்கத்திலையும் மலக்குகள் இருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சுக்களை அவர்கள் பதிவு ஏட்டிலே பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு வருது. அப்ப நம்முடைய அத்தனையும் நல்லது கெட்டதா பதிவு செய்யப்படுகிறது. நாளைக்கு மறுமையில் ஆகிரத்துல என்ன நிலைமை? பட்டோலையை காண்பிக்கப்பட்ட உடனே அதை பார்த்து விட்டு அவன் அங்கலாய்க்கின்றான், புலம்புகிறான். யா லைத்தனா மாலிஹாதல் கிதாப், இந்த பட்டோலைக்கு என்ன நிகழ்ந்து விட்டது? லா யுகாதிர் சகீரத்த வலா கபீரா, சின்னது பெருசு அனைத்தும் இது இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறான். அப்போ போய் கவலைப்பட வேண்டிய நிலைமை வரும். அதனால நம்ம நாவை பேண வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம இதோடு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக உருவ அமைப்பை குறை சொல்லுவது. அந்த உருவ அமைப்பை கொடுக்கறதே அல்லாஹ் தானே, அப்ப அவனுக்கு தெரியாததா? இப்ப நம்ம ஒரு எடை போட்டுறோம், உருவங்கள் கம்மியா இருந்தா அவர் மட்டமானவரும், அவர் அவரை இகழ்வாக இழிவாக பேசுறது, அவருடைய நிறத்தை குறித்து இழிவாக பேசுறது, குலத்தை குறித்து இழிவாக பேசுறது, இதுகள்லாம் கண்டிச்சு ஒரு வசனம் வருகிறது. என்ன வசனம்? ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், அவன்தான் என்ன செய்கின்றான்? உங்களுடைய கற்பத்திலே உருவத்தை அமைக்கக்கூடியவன். கைஃபயஷா, எப்படி நாடுகிறானோ அதன் அடிப்படையில் உருவத்தை அமைக்கிறான் அல்லாஹ். இன்னொரு இடத்தை சொல்றான், அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? யா அல்லாஹ், ஏன் என்னை கருப்பாக படைத்தாய்? ஏன் என்னை குட்டையாக படைத்தாய்? ஏன் என்னை கட்டையாக படைத்தாய்? அருவருக்கு தக்க நிலையில் ஏன் என்று படைத்தாய்? அல்லாஹ்விடத்தை கேட்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தன்னுடைய இயல்பு எப்படிப்பட்டது? ஃபஅலு லிமா யுரீத், அவன் எதை நாடுகிறானோ அதை செய்வான். அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். அப்ப அவன்கிட்ட போய் கேட்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சோதனை வந்துருச்சுன்னா அதுக்கு கூலி அதிகமாக பெற்று தர முடியும். அது இந்த உலகத்திலையும் தரலாம், மறு உலகத்திலையும் தரலாம். அந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அதை அந்த உருவமாக கற்பத்தில் கொடுக்கக்கூடியவன். சூரத்தின் மாஷா ரக்கபக், எப்படி உருவம் அமைக்கணுமோ அப்படி உருவம் அமைச்சிருவான். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் உள்ளது, செய்தியில் உண்டானது. அப்படிங்கும் போது இந்த குறையை நம்ம சொன்னோம்டா அவனை குறை சொல்வதை போன்று. காலத்தை திட்டாதீர்கள். ஏன்? இயக்குபவன், காலத்தை இயக்குபவன் அல்லாஹ், அவனை திட்டுவதற்கு அர்த்தம். காலங்களை நேரங்களையோ மலைகளை திட்டாதீர்கள் வருதா இல்லையா? அப்ப அதெல்லாம் வழங்குறவன் அல்லாஹ்வா இருக்கிறான். அதே போல உருவங்களை நாங்கள் குறை சொல்வதனால் யாரை நாம் குறை சொல்கிறோம்? அல்லாஹ்வை குறை சொல்கிறோம். அப்ப அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது, நாகரிகமான செயல் இல்லை என்பதை என்ன செய்ய வேண்டும் நான் சொல்றேன். அடுத்து ஒரு மனிதரிடத்துல ஒரு காரியங்கள் நம்ம செய்யறோம், காரியங்களை நம்ம ஒரு மனிதர் ஒரு உதவி செய்கிறாரு, அதற்கான மெனக்கட்டு முயற்சி செஞ்சு செய்கிறாரு, செஞ்சுட்டு அந்த உதவியை வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கிறதா? இது நல்ல பழக்கமா? கிடையாது. சாதாரணமாகவே நன்றிங்கிற சொல்றாங்க, தேங்க்யூங்கிற வார்த்தை சொல்றாங்க, தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை சொல்றாங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட அந்த பழக்கமும் இல்லை.
அப்போ வந்து திரும்பி எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸாக்கல்லாஹ் கைரா, அல்லாஹ் அவனுக்கு நற்கூலியை தரட்டும் அப்படின்னு வார்த்தையை மட்டும் சொன்னா அதை விட உயர்ந்த உச்சகட்டத்தில் உண்டான நன்றி எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அப்படியான வார்த்தை ஜஸாக்கல்லாஹ் கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தரட்டும். பிறரை மீது வாழ்த்தணும், பிறர் மீது அன்பு வைக்கணும், பிறரை ஏற்று புகழணும். அப்படியான ஒரு வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் யார் உதவி செஞ்சாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அது ஒரு நாகரிகமா இருக்கு. அடுத்து ஒரு நாகரிகம் என்ன, சாதாரண ஒரு உதவியை கூட என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. உதவி செய்யாம இருக்கிறது ஒண்ணு, உதவி தடுக்கிறது ஒண்ணு. உதவி செய்யாம இருக்கிறதுங்கிறது இருந்துட்டு இல்லாம இருக்குது, அவன் செய்ய மாட்டான், அவங்களுக்கு பேர் பகீல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர். இன்னொரு மனிதன் இருக்கிறான், பிறரையும் கூட உதவி செய்வதற்கு தடுப்பான், அவன் தான் புகுல். அவன் யார் அப்படிங்க பார்க்கும்போது சுஹ், அவன் எப்படிப்பட்டவன், உலோபித்தனம் உடையவன் அப்படின்னு. இப்போ ரெண்டையும் இஸ்லாம் வந்து அவன் கண்டிக்கிறது, பகீலும் இருக்கக்கூடாது, உலோபித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்ம இடத்துல வந்து தாராள தன்மை இருக்கணும். ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய சாப்பிட 2 பேர் சாப்பிடணும், 2 பேர் சாப்பிட 4 பேர் சாப்பிடும், பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை, அந்த தயாளத்தனம் நம்ம இடத்துல இருந்தாகணும். அந்த அடிப்படையில் என்ன சொல்லப்படுகிறது, சின்ன சின்ன பொருள் எல்லாம் நீ கொடுக்கறதை தடுக்காதீங்க அப்படி. உதாரணமா ஒரு மனுஷனுக்கு, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ஊசி தேவைப்படலாம், அல்லது வந்து இறைப்பதற்கு தண்ணி இறைப்பதற்கு வாளி தேவைப்படலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது உணவு பண்டங்கள் ஏதாவது தேவைப்படலாம். இதெல்லாம் ஒருவரு கொடுத்து வாங்கிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சமுதாயத்தில் அதெல்லாம் இருக்கு. ஆனா அதை தடுக்கலாமா, தடுக்கிறது நல்ல பழக்கம் அல்ல அப்படின்னு சொல்றான். எது எங்க சொல்றான், அராயித்தல்லதிங்கிற சூறாவில் கடைசி பகுதியில் சொல்றான், எம்னஊனல் மாஉன், அற்ப காரியத்தெல்லாம் அவர் தடுப்பார்கள் அப்படிங்கிறான். அப்ப அந்த தன்மையில் அந்த பெரிய பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, அற்பமா இருக்கும், அதை தடுத்தோம்னா பெரிய பாவத்தை செஞ்சிட நிலையில நமக்கு உண்டான ஒரு தண்டனை கிடைக்கக்கூடிய நிலைமை ஆயிரும். ஆகவே இந்த மாதிரி செய்திகள் இருந்து நம்ம செய்யணும், தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போன்று வீண் தர்க்கம் தவிர்க்கணும். ஒரு தர்க்கம் புரிஞ்சோம்னா தர்க்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் ஒரு சத்தியம், ஹக்கு, உண்மை. அதை நாம் தெரியாததை தெரிந்து கொண்டோம், அதில் நாம் பயணிக்க போறோம், அதுதான் வேற. அது அல்லாஹ்வுக்கான ரசூலுக்கான மார்க்கத்திற்கான செய்யக்கூடிய. ஒருவர் தர்க்கம் புரிவதே வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வார். எப்போ பார்த்தா தர்க்கம் தர்க்கம் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவார். அப்போ அவர்கிட்ட என்ன நன்மை இருக்கும், அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா இல்லையா, இதை வந்து இஸ்லாம் இருக்கிறது. அப்படியான முறையில் ஒருத்தர் எந்த பயனும் இல்லாமல் ஒருத்தர் முன்னால வர்றாருன்னு வச்சுக்க, தர்க்கம் புரிவாரு, ஏதாவது அசிங்கமான விஷயங்கள் பேசுவார், அதை தவிர அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர்னால வந்து உலகத்துக்கு நன்மை கிடையாது, மறுமைக்கு நன்மை கிடையாது. இப்படியான நிலையில் ஒருவர் நம்மளை சந்திக்க வந்தால் எப்படி நடந்து கொள்ளணும், நம்முடைய ஈமானுடைய முஸ்லிமானுடைய பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதை அல்லாஹ் சொல்லித்தரான். வைதா ஹாத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா, அறியாத மடையர்கள் புரியாதவர்கள் உங்களை நோக்கி வருவார்களே ஆனால் சலாம் போட்டுட்டு ஒதுங்கி விடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சது, சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறான். இது ஒரு நல்ல முறை, நல்ல பழக்கம். இன்னொரு வசனம் சொல்லி காட்டுறான், நீங்க போயிட்டு இருக்கீங்க, நம்ம நண்பர்கள்லாம் சூதாட்டத்தில் அல்லது சீட்டாட்டத்திலையோ அல்லது வந்து கேலி கூத்துக்களில் ஈடுபடுறாங்க, நல்லா தெரியுது இஸ்லாத்துக்கு முரணானது, நம்ம நண்பர்கள் அதில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, அங்கே போய் மாட்டலாமா, அதுக்கு அல்லாஹ் சொல்றான், வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, ஒரு வீண் விளையாட்டுக்களை அவர்கள் பார்த்து விட்டார் என ஜென்டிலாக கண்ணியமாக அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள், நல்லடியார் அப்படியா. இப்போ நல்ல மூமின்கள் என்ன செய்வாங்க, அதில் போய் மாட்ட மாட்டாங்க. அங்கே போனாங்கன்னா அங்கே என்ன நடக்கும், அடுத்து நம்ம எப்படி இருப்போம், அதெல்லாம் நம்ம கேள்விக்குரியது. அப்போ என்ன செய்யணும், அது ஒதுங்கிடணும். அந்த இடத்துல சலாம் சொல்லிட்டோ என்ன செய்யணும், நைஸா ஒதுங்கிட்டு வேற ஒரு வேலை இருக்குன்னு போயிடணும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்படியான ஒரு நாகரிகங்கள் எல்லாம் இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போன்று கோபத்திலும் கூட நான் பொறுமையை கைப்பிடிக்க வேண்டும், கோபத்தில் கூட பொறுமையாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லதீன எஜித்தனிபுனல் கபாயிரல் உமம் வல் பவாஹிஸ், அருவருக்கத்தக்க பெரிய பாவங்களில் இருந்து நல்லடியார்கள் தவிர்ந்து கொள்வார். அப்ப கேவலமான விஷயம், கேவலமான பேச்சு, பெரும்பாவங்கள், பெரும்பாவங்கள்ங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். பெரும்பாவங்கள் என்னென்னங்கிறது ஒரு 7 விஷயம் இருக்கு. 7 பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்று என்ன, நேற்றைய முன்தானத்தில் கூட நம்ம எடுத்து சொல்லியிருப்போம், சிறுக்கு வைக்கிறது, அதே போன்று சிகிர் சூனியம் வைத்தல், அதுக்கடுத்து கொலை பண்ணுதல், எந்த காரணம் இல்லாம வட்டி பொருளை சாப்பிட்றது, எத்தீமுடைய பொருளை சாப்பிட்றது, உண்மையான கண்ணியமான பெண்ணை அவதூறு சொல்றது, பிரச்சனை என்றால் புறமுது காட்டி ஓடி விடுகிறது,
இப்படியான ஒரு பெரும்பாவத்தை ரசூலுல்லாஹ் வந்து பட்டியல் போட்டு அந்த 7 பெரும்பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னா, அந்த மாதிரி பெரும்பாவங்கள் யாராவது செய்வதை பார்த்தாலோ அதை என்ன செய்ய வேண்டும்? எஜித்தனிபூன், நீங்கிவிட வேண்டும். அதில் போய் நம்ம நீங்கக்கூடாது. அதே பவாயிஸ் பொய்தாமா கலிபு, கோபம் வந்து விட்டது என்றால் வகும் யக்ஃபிரூன், மன்னிக்கக்கூடியதாக இருப்பாங்க. கோபம் வரும் நமக்கு, ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வந்து தலைக்கு போயிடும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, பல டென்ஷன் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? உடனே மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு வரணும். அல்லாஹ்வின் தூதர் அப்படியெல்லாம் மன்னிச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்டவரெல்லாம் மன்னிச்சிருக்கிறாங்க? ஒரு பெண், யூத பெண் விருந்து களைச்சிட்டு வந்து விஷத்தை கொடுத்துருச்சு அந்த அம்மா. அது வந்து பின்னால் உள்ள காலம் வரைக்கும் அவர்களுக்கு நோவினியா இருந்தது, கஷ்டமா இருந்துச்சு. சஹாபாக்கள் துர்சை இறந்து போயிட்டாங்க. அவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபு சுஃபியானை மன்னித்தார்கள். ஜென்ம பகைவர்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ மன்னிக்கிற மனப்பான் வந்து ரொம்ப முக்கியம். வலிமன் சபர வஃபர இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர், யார் வந்து பொறுமையா இருந்து மன்னித்து அவங்க வாழ்றாங்களோ அது உறுதியான செயல் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக மன்னிக்கிற மனப்பான் நமக்கு வரணும் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஒரு நாகரிகம். மன்னிச்சிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா உடனே அவர் மனம் மாறலாம், திருந்தலாம், முன்பு இருந்ததை விட உங்கள்கிட்ட அன்பாக இருக்கலாம், பல நிலையெல்லாம் இருக்கு. அடுத்து சபையில் வந்து இடமளித்தல். இப்போ சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு சில பேர் என்ன செய்வாங்க? முண்டி அடிச்சுட்டு முன்னால் வருவாங்க. முன்னால் உட்கார்ந்துருக்கள் இடையூறாகும், பின்னாலுக்கு இடையூறாகும். அப்போ என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய இடத்துல வந்து தாமதமாக வந்தால் அப்படியே அமர்ந்து விடணுமே தவிர, அப்படி அமர்கிற பொழுதோ அல்லது வந்து நெருக்கடியாக இருக்குது அந்த நேரத்தில் எப்படி தபஸ்ஸகு, நீங்கள் அவர்கள் கொஞ்சம் இடம் கொடுங்கள். மனசுல இடம் இருந்தா எல்லாத்தையும் இடம் இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அதைத்தான் சொல்லுகிறது திருமறை. தபஸ்ஸகு ஃபப்ஸகு, நீங்கள் கொஞ்சம் இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுங்க. அந்த மாதிரி கண்ணியம் மட்டும் வரணும். ஒருத்தர் வந்துட்டாரா, அவரும் நம்ம மார்க்கத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாரு, நம்ம ஃபங்க்ஷனில் கலக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, ஓகே கொஞ்சம் இடம் கொடுப்போம், கொஞ்சம் ஒதுங்கிக்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்கிறது நல்ல பண்பாடு என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுது. அதே போன்று இன்னொரு வசனத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, மஷூராவுடைய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே உட்காந்துட்டு அவர் என்ன செய்யறாரு? விரும்பினா உட்கார்றது, இல்லைன்னா வெளியில் எழுந்து போயிடுறது. அப்போ அந்த கூட்டத்தை அவமதிக்கிற மாதிரி சில காரியங்கள் செய்தார் பாருங்க. இதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அப்படி நீங்க போறதா இருந்தா அங்குள்ள தலைமையிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. கடைசி வரைக்கும் சமுதாயத்திற்காக வேண்டி, ஊருக்காக வேண்டி அல்லது ஜமாத்திற்காக வேண்டி நன்மையை நாடி ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா தலைமையினுடைய உத்தரவு இல்லாமல் போறது வந்து நல்ல பழக்கம் அல்ல. ஏதோ ஒரு அவசர ஆத்தமா இருந்துச்சு அல்லது வந்து ஏதாவது வந்து உயிர் பிரச்சனையோ அது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வேற விஷயம், அதுக்கு நம்ம பேச வரல. தேவையில்லாம போறது அதுவும் நல்ல பழக்கம் அல்ல. அது கேட்டுட்டு தான் போகணும், உத்தரவு வாங்கிட்டு தான் போகணுங்கிற ஒரு வசனத்தை சூரத்து நூர் 62வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்லிஷா சொல்லி தருகிறான். அடுத்து விருந்து முடிந்ததும் புறப்பட விடணும். விருந்து முடிச்சு, விருந்து கூப்பிடுறாங்க நம்மளை, அப்ப நம்ம விருந்துக்கு போறோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கவனிக்கிறாங்க, சாப்பிடுறோம், வைக்கிறோம். அது முடிந்த உடனேயே அங்கு உட்கார்ந்து ஒரு கூட்டம் நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா? அது அவங்க விரும்புறாங்கன்னா வேற விஷயம், விரும்பாமல் பேசிக்கிட்டு இருந்தா அடுத்து வருவாங்க, கூட்டம் வருவாங்க, அப்ப அவர்களே கவனிக்கணும். அப்ப அதையெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? இடம்பொருள் தகுனா நடந்துக்கிறோம் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது குர்ஆனிலே கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்து சஹாபாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, வராம இருப்பாங்களா? அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு அங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, மார்க்கத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி உண்டான அனைத்தையும் தெரிந்து கொண்டுகிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருப்பா, அடுத்த வருவாங்க. அப்போ அவங்களுக்கு இடையூறு இருக்குமா இல்லையா? அந்த இடையூறுக்கு சுட்டி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் விரட்ட மாட்டாங்க, அவங்க வெட்கப்படுவாங்க. இதை கண்டிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆனை சொல்லி காட்டு, நீங்கள் சாப்பிடுவதற்கு அழைக்கப்படவில்லை, அப்படி அழைக்கப்பட்டால் முடித்தவுடனே நீங்கள் சென்று விடுங்கள் அப்படிங்கிறான். நபி வந்து வெட்கப்பட மாட்டார், அல்லாஹ் யஸ்தஹி, அல்லாஹ் வந்து லாயஸ்தஹி, வெட்கப்பட மாட்டான். இந்த உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், நபி வெட்கப்படுவார் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அந்த வசனத்தை அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுறான். அப்ப எவ்வளவு ஒரு அழகான ஒரு நாகரிகமா இருக்குதுங்க பாருங்க. இந்த நாகரிகம்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு படித்து தருகிறது. அப்போ அதையெல்லாம் நாம் செய்யறோம், செவிமடுத்ததோடு வாழ்க்கையில செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் படிக்கிறோம். அதே போன்று ஒரு சபையா இருந்தா எதை நம்ம ஆரம்பிக்கிற பொழுது வலதுபுறமாக ஆரம்பிக்கணும். வலதுபுறம் ஆரம்பிக்கிறதா பரக்கத்தும் சுன்னத்தும் கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு போடுவதா இருந்தாலும், சீவுவதா இருந்தாலும், சட்டை அணிவதா இருந்தாலும் வலதுபுறமே என்ன செய்வாங்க? போடுவாங்க அப்படிங்கிறோம்.
வலதுபுறத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். விருந்து உபசரிப்பதாக இருந்தாலும் மற்ற எல்லா காரியங்களிலேயும் வலதுபுறத்தை நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அடுத்து விருந்து யாருக்கு தராம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சரி. இப்போ ஒரு சில பேர்களுக்கு விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பழக்கங்கிற அடிப்படையில் அவருடைய கண்ணியம், அவருடைய நல்ல ஒரு போக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்வாங்க, அவருக்கு விருந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அருகில் உள்ளவர் இருப்பாங்க, அவங்க விருந்துக்கு யாரும் அவங்களை அழைக்க மாட்டாங்க. அப்படியான நிலையில் உள்ளவர்கள்லாம் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் விருந்து கொடுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு குர்ஆனுடைய வசனம் கூட சொத்து பகிரும் போது எல்லாம் வருவாங்களா இல்லையா? சொத்து பகிரும் போது சொத்துக்கள் என்ன செய்வாங்க, நீட்டா என்ன செய்வாங்க, தெளிவாக கணக்கு போட்டு கரெக்டான மாதிரி பகிர்ந்தளிக்கும் போது ஒரு சில தூரத்து சொந்தமும் வந்து உட்கார்ந்துருவாங்க பக்கத்தில். அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இதை விட்டு வெளியே சென்று விடுங்கள் அப்படிங்கிற ஒரு உதாசீனமான வார்த்தையை அந்த மக்கள்கிட்ட சொல்லிவிடாது, நாசுக்கான முறையில் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு திருமறை குர்ஆன் நமக்கு படித்துக் கொடுக்கிறது. இதெல்லாம் மிகச்சிறந்த நாகரிகம். அல்லாஹ்வினால் தூதரால் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய நாகரிகம் மிக சாதாரணப்பட்டது ஒன்றில்லை. இதுதான் உண்மையானது, இதுதான் பாதுகாப்பு, இதுதான் பரக்கத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். சேர்வதை அதே போன்று யார் விருந்து உபசரிக்கிறதுக்காக வேண்டி அவங்க அந்த ஒர்க்குகளை அந்த பணிகளை எடுத்துக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், கடைசியில தான் அவங்க சாப்பிடணும். அவங்க கடைசியில் முடிச்சுட்டு சாப்பிட்றதா சுன்னா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனைவியை பிறருக்கு மத்தியில் ஏசக்கூடாது. தெருவில் போறாங்க, அங்க நடக்கிறாங்க, உடனே நம் மனைவி தானே அப்படின்னு சொல்லி கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அவருடைய மனதை நோகடிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா தத்ரிபுல் வஜ்ஹ், அவங்களுடைய முகத்திலே நீங்கள் அறைய வேண்டாம், அடிக்க வேண்டாம். வலா தக்பஹ், இழிவாக அவர்களை பேச வேண்டாம். வலா தஹ்ஜுரு இல்லா ஃபில் பைத், வீட்டை தவிர வெளியிலே நீங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் அப்படிங்க. அவ எப்படி சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது முன்பின் ஏதாவது இருக்கும், அருவருக்கத்தக்க காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கும், அது அப்படியே அமைதி காத்து சபுர் செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டில் அவர்களுக்கு நீங்கள் புத்தி புகட்டுங்கள், நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், முகத்தில் அடிக்காதுங்க. முகத்தில் தானே எல்லாமே இருக்குது, பார்த்தர் அறிவு, சுவைத்தறிவு எல்லாமே மூளை வரைக்கும் அல்லாஹ் அதில் வச்சிருக்க. அவ்வளோ கண்ணியமான படைப்பில் ஒன்று முகம். அதை நீங்கள் அடிக்கிறதுனால அதை அசிங்கப்படுத்துறது ஒரு நிலை தான் வருது. அடிக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒரு செய்தி, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை ஏற்றுக்கொண்டாரோ லா யுவத்திஹு ஜாரஹு, அவர் அண்டை வீட்டுக்காரை நோவினைப்படுத்த மாட்டார். இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லவங்களா இருக்கலாம், தீயவர்களா இருக்கலாம், அவங்க நிலைமை அவங்களுக்கு உள்ளது. ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அவர்களிடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அண்டை வீட்டுக்கார இடத்துல பிரச்சனை, அண்டை வீட்டுக்காரர் சண்டை, உறவு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை வரக்கூடாது. காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, உங்க சொத்துல இருந்து ஒரு சொத்தை கொடுக்கிற நிலையில எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகி கொண்டு வருவார்கள், நான் பயந்து கொண்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சொத்துல ஒன்று கொடுக்கணுமோங்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்டா எவ்வளவு நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று யாரும் ஒட்டு கேட்கக்கூடாது, அதுவும் நல்ல பழக்கம் கிடையாது. ஒட்டு கேட்கக்கூடியவனுடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. அதே போன்று தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம், ஈமான்ல மிகச்சிறந்த ஒரு ஈமான்ல என்னடா யுமீத்துல் அதானி தரிக், பாதையில போறீங்க, அங்கு குப்பை கூலங்கள் அதை கிடக்குது, முள்ளு கிடக்குது, அல்ல கண்ணாடி சில்லுகள் கிடக்குது, அது பிறர் நடந்தால் அதை நோவினைப்படுத்தி விடும், கஷ்டத்தை உண்டாக்கி விடுங்கிற தெரிஞ்சு அதை பார்த்துக்கிட்டே போகலாமா? அது ஈமான்ல ஒரு பகுதி. என்ன, அதை எடுத்து என்ன செய்ய டஸ்ட்பின்ல போடணும். இது ஈமான்ல ஒரு பகுதி என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமான்ல உயர்ந்த பகுதி லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி பகுதி தெருவிலே செல்லக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒன்றை அகற்றுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிறத பார்க்கிறோம். அதே போன்று வையாக்குமுல் ஜுலூஸ், நீங்கள் தெருக்களிலே உட்காருவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன்டாங்க. அப்ப சஹாபாக்கள் யார சொல்லலாம், எங்களுக்கு அந்த இடத்தை தவிர வேற இடம் கிடையாது, அந்த இடத்துல தான் மக்கள்லாம் நாங்கள் சந்திக்கிறோம், அங்கதான் 1-2 வார்த்தை பேச முடியும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தெருக்களில் நீ உட்கார பேசக்கூடாது, நிற்கக்கூடாது அப்படின்னா எங்கே போவோம்? அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தெருக்களிலே இருந்து பேசுவது பற்றல, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, சில ஹக்குகள் இருக்கு, தெருக்கள் கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கு, அதை செய்துவிட்டு நீங்க பேசலான்றாங்க. என்ன உரிமை? இமாத்தத்துல் அதா அனித்தரிக், அங்க உள்ள சில குப்பை இருக்குது, அதை நீ அகற்றணும். அதே போன்று பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், ஹராமான பார்வையை ஏற்றி. தெருக்களில் நிறைய பெண்கள் போய்கிட்டு இருப்பாங்க, அவங்களை ஏறிட்டு நம்ம பார்க்கக்கூடாது.
அதுல நீங்க பார்வையில் நீங்க கோளாறு இருக்கக்கூடாது. அடுத்து சண்டை பிரச்சனை அப்படின்னா கை வச்சு அவர்களை தாக்குவது இருக்கக்கூடாது. அடுத்து சலாம் சொன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அல்லது தெருக்கள் நிக்கிறீங்க, நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்திருந்தால் என்ன செய்யணும்? நீங்க தெருக்களில் இருந்து பேசுவது எந்த தவறும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆக இப்படியான நாகரிகங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆக இந்த மார்க்கத்தின் பக்கம் பிறர்களும் ஈர்க்கப்பட்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த மாதிரி உண்டான பழக்க வழக்கங்களும் நாகரிகங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லா முஸ்லீம் அல்லாத இடத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், முஸ்லீம்கள் இடத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படியான முறையோடு நீங்க செல்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுதான் இந்த நம்ம நாட்டில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் வந்தார்கள், வியாபாரிகளாக வந்தார்கள், அவர் நீதத்தை நேர்மையை பார்த்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் பெரிய கூட்டமே வந்தது. அதனால் மிகப்பெரிய இஸ்லாமிய ஒரு கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஆக பழக்க வழக்கம் நடைமுறையும் இஸ்லாமிய நடைமுறை பழக்கங்களாக இருக்க வேண்டும். ஆக அப்படியான நல்ல பழக்கங்களை பின்பற்றி அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்று இந்த உலகத்திலே மறுகுலத்திலே வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு நமக்கு தந்தருள்வானாக.